கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவருக்குரியவர்களாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிற அந்த நரகத்திற்கு தப்புவிக்கப்பட்ட தேவஜனங்களாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு ரோமர்களுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் இங்கே குறிப்பிடுறாரு, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நடத்தப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது அப்படின்னா நீ ஆவியின்படி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிற பெயர் நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? இதை ஒரு நாளாவது தேவஜனங்களாகிய நாம் நிதானித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை சோதித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனுதின வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவனுக்கே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனுஷன் நடத்தப்பட்டால் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் நரகம் என்கிற அந்த ஆக்கினை அவனுக்கு வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள் என்று பெயரை பெற்றிருந்தால் மட்டும் போதாது. மற்றவர்கள் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கிறதுனால அந்த பெயரால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக நம்மை பார்த்து சாட்சி கொடுத்தால் மட்டுமே நம்மால் அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனாகிய அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோமா? இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எந்த ஒரு மனுஷனால் பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் நடத்தப்பட முடியும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆளுகை செய்து அவன் வாழ்க்கை முழுவதும் எல்லா நிலையிலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்து அவனுக்குள் இருந்து அவனை நடத்த எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் தெரியுமா? எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவனாக இருக்கிறானோ அவனால் மட்டுமே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க முடியும். ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். தேவஜனங்களாகிய நாம் முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? இன்று ஆவிக்குரியவர்கள் என்று பெயரை பெற்றிருந்தும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாமல் இருக்கிற அந்த நிலை ஏன் தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை முழுமையாய் பெறாமல் இருக்கிறதுனால தான். அநேக இடங்களில் நம்முடைய மாம்ச கிரியைகள், மாம்சத்திற்கு ஏற்ற கிரியைகள் வெளிப்படுது. ஆவிக்கு ஏற்றபடி நம்மால் நடக்க முடியலை. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த நிலையில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் செயல்படுத்தப்படுகிறோமா, இல்லை மாம்சிக கிரியைகள் வெளிப்படுகிறதா? எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் முழுமையாக எல்லா நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்பட முடியும். அவனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும், என்ன செஞ்சாலும், எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவான். அப்படி வாழுகிற மனுஷனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்மோடு கூட தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். தேவஜனங்களாகிய நாமும் முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். சும்மா ஆவிக்குரியவர்கள் என்ற பெயரை விருதாவாய் வைத்திருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவியானவரால் நடத்தப்பட நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கணும். அதற்காக முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக இருக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ தேவஜனங்களாகிய நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம்னா என்ன? பழைய காரியங்கள் நம்மை விட்டு விலகி போய் புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம். வேதம் அதை தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய பழைய சுபாவம், பழைய கோப சுபாவம், பழைய பாவக்கிரியைகள், பழைய கசப்புகள், வைராக்கியங்கள், இப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாத நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நமக்குள் வெளிப்பட்ட எல்லா விதமான பழைய கிரியைகளையும் நம்மை விட்டு அகற்றி இருக்கிறோமா? இல்லை அது இன்னும் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யுதா? அப்படிப்பட்ட பழைய கிரியைகள் இன்னும் நமக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு செத்தை பரிமள தைலம் முழுவதையும் நாரி போக பண்ணுமா? அதே போல் ஒரு சில சுபாவங்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் நாரி போக பண்ணும். நம்மால் முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு ஆவிக்கேற்றபடி நம்மால் வாழவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழணும்னா இந்த கடைசி காலத்தில் ஆண்டோடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாது. தேவஜனங்களாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவஜனங்களாய், ஒவ்வொரு நிமிஷம் அதுக்காக பிரயாசப்படுகிற தேவஜனங்களாக இருக்கணும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட எச்சரித்து அவர் பிரதானமாய் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், ஆவிக்கேற்றபடி நடக்க, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட, முதலாவது நீ உன்னுடைய பழைய சுபாவங்களை விட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு எல்லா பழைய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் செய்த எல்லா கிரியைகள், ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட புதிய புதிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா பழைய செத்த கிரியைகளையும் நாம் நம்மை விட்டு அகற்றி இனி அதற்கு செவி கொடுக்காமல் புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் நம்மை ஆளுகை செய்து எல்லா சூழ்நிலையிலும் ஆவிக்கேற்றபடி, பரிசுத்த ஆவிக்கேற்றபடி பரிசுத்தமாய் எல்லா கிரியைகளையும் செய்ய அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நன்மையாய் நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே நம்மை ஓடச் செய்து முடிவில் அந்த நித்திய ஜீவனில் கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தையின்படியே வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.